அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு சொல்லுகிறாரு, அவராலே அன்றி, யாராலே அன்றி? இயேசுவாலே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம், அவர் சொல்றாரு, நானே உலகத்துக்கு ஒளி. அல்லேலூயா. நானே ஒளியா இருக்கிறேன். அப்போ அவரு நமக்கு ஒளியா இருக்கிறார், நமக்கு ரட்சிப்பா இருக்கிறார், நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். அவருக்கு, அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்தினுடைய துவக்கம், முதல் வாரம், முதலாம் ஓய்வு நாளிலே நாம சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன தீர்மானம்? தேவனுக்கு பிரியமில்லாத, அசுத்தமான, பாவமான, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது நல்ல தீர்மானம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கும் பொழுது இது தேவனுக்கு பிரியமானது, மனுஷங்களுக்கு பிரியமானது இல்ல, தேவனுடைய பார்வையிலே அது பிரியமாயிருக்கிறது. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள், விரல் நீட்டுதல் இருக்குது நம்ம கிட்ட. அல்லேலூயா. விரல் நீட்டுதல் இருக்குது, குற்றப்படுத்துகிறது இருக்குது, நிபச்சொல் பேசுகிற காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதற்கெல்லாம் நாம முற்றுப்புள்ளி நாம வைக்க போகிறோம். பாருங்க, இன்னைக்கு நான் பார்க்கிற காரியங்களில பாவம் இருக்குது. பாவம் உள்ள மனுஷர்கள் பாவமுள்ள ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவின் முன்னால நிறுத்துகிறார்கள். அவர்களே பாவம் உள்ள மனிதர்கள் தான் என்று வேதம், அது ஆண்டவராகிய இயேசு அதை நிரூபிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய, வசனங்கள் 1 முதல் 9 முடிய. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் தேவாலயத்துக்கு திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி, போதகரே,
போதும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி என்ன சொல்லுகிறார்கள்? மோசேனுடைய நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சட்ட திட்டத்தின்படி அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று வந்து கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா நாம படிச்ச வசனம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் ரட்சிக்கும்படி வந்தார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே அவர் வந்தார். அவர் வந்து அழிக்கிறதுக்கு வரல, மனிதர்களை அழிக்கிறதுக்கு வரல, இழந்து போன மனிதர்களையும் தேடவும் மீட்கவுமே வந்தார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக இந்த மனிதர்கள் வந்து அவர் தேவாலயத்தில் இருக்கிறார், அங்க அவர்கள் உபதேசம் பண்ணினார். இரண்டாவது வசனம் சொல்லுது, அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து அவர் நடுவே நிறுத்தி, அல்லேலூயா, கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நல்ல எண்ணத்தோட அவங்க கொண்டு வரல. என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, 6வது வசனம், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அல்லேலூயா. நாம எல்லாரும் ஒரு விதத்துல குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கிறோம், விரல் நீட்டுகிறவர்களா இருக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை உடையவர்களாக நாம இருக்கிறோம். விரல் நீட்டுதல், குற்றம் சுமத்தும் பொருட்டு இப்படிப்பட்ட அநேக சுபாவங்கள் நம்ம இடத்துல இருக்குது. ஆனா இயேசு மிகவும் பிரபலமாயிட்டாரு. ஏன்னா அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாம் ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறது. அவர் எந்த ஜனங்களையும் குற்றம் சுமத்தவில்லை, எல்லாரையும் சுகமாக்குறாரு, பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறாரு, வியாதிகளை குணமாக்குகிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். இந்த பரிசேயர்களுக்கு அவர் மேல பொறாமைப்பட்டு அவரை எப்படியாவது அவரை கொல்ல வேண்டும், அவரை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை ரட்சிக்கும்படி வந்தவரை இவர்கள் கொல்ல வேண்டும் என்று இவருடைய சுபாவம் பாவ சுபாவமா இருக்கிறபடினாலே அவரை கொல்ல வேண்டும் என்று, அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று அவரை சோதிக்கும்படி என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கையில், அல்லேலூயா, மனிதனுடைய சுபாவம் ஒரு மனுஷனை குற்றப்படுத்துறது, ரெண்டாவது அவனை வந்து ஒரு நெருக்குதுன்னா ஓயாம. நம்ம பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவங்க ஒன்ன மனசுல நினைச்சிட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டு ஓயாம நம்ம என்ன பண்ணுவாங்க, தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களுக்கும் பிசாசினுடைய ஆள்களை இருக்கிற அவர்கள் நம்ம ரட்சிக்கும்படி வந்த அந்த தேவகுமாரனை சோதிக்கும் பொருட்டு அவரை வந்து என்ன பண்றாங்க, நெருக்குகிறார்கள். அவரால் தான் ரட்சிப்பு இருக்குது, அவரால் தான் மீட்பு இருக்குது, அவரால் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. இத வந்து அறிய முடியாதபடி அந்த பிசாசின் சுபாவங்கள்லாம் என்ன பண்ணிருக்குது, மனிதனுடைய இருதயத்தை மறைத்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அந்த மனிதனை வந்து அப்படிப்பட்ட ஒரு பாவ மனிதனாக உண்டாக்கி இருக்கிறது. இதுல நடக்கிற ஒரு சூட்சும பாருங்க, அவரை சோதிக்கும்படி. இதுல ஒரு பெரிய காரியம் என்ன பாத்தீங்கன்னா,
யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப ரோமருக்கு அடிமையா இருக்கிறாங்க. யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? ரோமருக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த அடிமையா இருக்கிற அந்த ஜனங்கள் என்ன வந்து சொல்றாங்க இயேசு கிட்ட, ஒரு பாவத்துல பிடிக்கப்பட்ட பெண்ணை கையோடு கொண்டு வந்து நிறுத்தி, மோசே வந்து நியாய பிரமாணத்துல என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு, கல்லெறிந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லணும்? சரி, மோசே கட்டளையிட்டு இருக்கிறாரா, கட்டளையிட்டு இருந்தா கல்லெறிந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அதான நியாயம். ஏன்னா இயேசு வந்து யூத குலத்துல பிறந்திருக்கிறாரு, இஸ்ரவேலரா, அவரும் இஸ்ரவேல் ஜனத்துல தான் இருக்கிறாரு. அவரு அந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும். ஆனா அவர் பதிலே சொல்லாம என்ன பண்றாரு, மண்ணுல எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க ஓயாம இவங்களுடைய சுபாவம், கொந்தளிக்கிற சுபாவம், பிசாசு கொந்தளிக்க வைக்கிறான். சிந்தனைய வந்து சிதறடித்து அதுல நன்மை எது தீமை என்று பார்க்க முடியாதபடி சிந்தனையை சீர்கட செய்து, சிந்தனையில குழப்பத்தை உண்டு பண்ணி, வந்திருக்கிறவர் யார் என்று அறிய முடியாதபடி அவரை வந்து என்ன பண்றாங்க, சோதிக்கிறாங்க. கல்லெறிந்து கொல்லுன்னு சொல்லிட்டா அந்த விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொன்னுடுவாங்க. யாரு கொன்னுடுவா? சதுசேயரும் பரிசேயரும் கொன்னுடுவாங்க. ஆனா கொன்னதுக்கு அப்புறம் இவங்க யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? ரோம அரசாங்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். ரோமருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள். அப்படி அந்த பெண்ணை கொன்னுட்டு இவர் தான் கொல்ல சொன்னார்னு விரல் நீட்டிடுவாங்க. ஹல்லேலூயா. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரோமர்களுடைய சட்ட திட்டம் தான் அங்க இருக்குது. ஒரு அடிமைத்தனத்துல தான் இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆகவே அவரை சோதிக்கிறார்கள். முதல்ல வந்து அவரை கல்லெறிந்து கொல்லுன்னு சொல்லிட்டா, கல்லெறிந்து கொன்னுட்டு இவர் தான் கல்லெறிந்து கொல்ல சொன்னார் சொல்லி இயேசுவை சிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, அது இன்னொரு பெரிய சூழ்ச்சி என்னன்னா, பிசாசுடைய வஞ்சகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கல்லெறிந்து கொள்ளாத, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இவர் என்ன சொல்லலாம், இவர் பாத்தீங்களா அன்பை போதிக்கிறாரு, எல்லா விடுதலை கொடுக்கிறாரு, ஆனா இந்த வேத புத்தகத்துக்கு விரோதமா இருக்கிறாரு இவரு. அல்லேலூயா. கல்லெறிந்து சொல்லல, மன்னிக்க சொல்றாரு. மோசேயுடைய அப்போ ஒரு மனிதனை நெருக்குவது, ஒரு மனிதனை சிக்க வைப்பது, ஒரு மனுஷனை சோதிப்பது, இந்த பிசாசு சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை அவன் சோதிக்கிறான். இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் என்று அவன் சோதிக்கிறான். என்னை பணிந்து கொள் என்று சோதிக்கிறான். மேல இருந்து தேவாலயத்தினுடைய உப்பரிகையில இருந்து கீழே குதியம் என்று சொல்கிறான். அவனுக்கு வந்து அவனுடைய சோதனையில வந்து யாருமே தப்ப முடியாது, எல்லாரையும் அவன் சோதிக்கிறவனாக இருக்கிறான். அப்போ அவர் வந்து குனிந்து விரல்ல எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இவர்கள் ஓயாம கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா பிசாசு அவனுடைய குணம் என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படமும் வந்தேன். அல்லேலூயா. பரிபூரணப்பட வந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஜீவனை கொடுக்க வந்தவர். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தவர். அது மாத்திரமல்ல, அவர் யோர்தானிலே ஞான ஸ்நானம் எடுத்து வெளியில வரும் பொழுது ஆவியானவர் புறாவின் வடிவிலே அவர் மீது தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட பரிசுத்த வல்லமையை பெற்றவர் அவர். அவருக்கு வந்து சர்வ அதிகாரம் இருக்கிறது. அவர் வானத்தை பூமி உண்டாக்கினவர். அவர் விரல் நீட்டலாம், அவர் வந்து ஆக்கினை, அதாவது தண்டனை கொடுக்கலாம். அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது. வானத்தில் பூமியில சகல அதிகாரம் உடையவர் அவர். அது மாத்திரமல்ல, அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. எல்லாம் வேதம் சொல்லுகிறது, எல்லாம் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவருக்கு வந்து இது வந்து தேவ ஞானம் இல்ல. இந்த சதுசேயருக்கும் இந்த பரிசேயருக்கும் இருப்பது தேவ ஞானம் இல்லை, பிசாசினுடைய தந்திரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. தந்திரமா வந்து சோதிக்கிறான். நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா பிசாசு வந்து பலவிதமான காரியங்களை நம்ம முன்னாடி போடுவான். அல்லேலூயா. ஒரு தூண்டில போல ஒரு எலிப்பொறி. அல்லேலூயா. ஒரு எலிப்பொறி, ஒரு தூண்டில். எலியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றான், உள்ள வந்து மசால் வடையை வச்சுட்டு தூங்கிடுறான். காலையில வந்து மசால் வடைக்கு ஆசைப்பட்டு எலி என்ன பண்ணுது, மாட்டிக்கிடுது.
மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு சின்ன மீனை போட்டு என்ன பண்றாங்க, பெரிய மீனை பிடிக்கிறாங்க, வலை விரித்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நடக்குது. இயேசுவுக்கே அது நடக்குது, நமக்கு நடக்காதா? அல்லேலூயா. நமக்கும் நடக்கும். நாமளும் மற்றவங்களை என்ன பண்றோம், சோதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கிட்ட அந்த குணம் இருக்குது. ஆனா இந்த புதிய வருடத்திலே நாம இப்படிப்பட்ட வேலைகளை செய்யாதபடி தேவனுக்கு பிரியமான அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்போ அவர் குனிந்து தரையில எழுதி கொண்டிருக்கிறார். எழுதி கொண்டிருக்கிற அந்த தேவன் என்ன பண்றார் பாருங்க. அப்போ ஓயாமல் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை குனிந்து விரலிலே தரையிலே எழுதினார். அவங்க ஓயாம என்ன பண்றாங்க, அடுத்த வசனம் சொல்ல, அவர் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, அல்லேலூயா, நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இவங்க மனிதர்கள் எப்பவுமே கையில ஒரு கல் வச்சிருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். உண்மையிலே நாம எல்லாரும் யார் மேலேயாவது எறிவதற்கு கல்ல கையில இறுக பிடித்தவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு, நாம எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை. நல்லவன் ஒருவனும் இல்லை அப்படின்னா தேவனுடைய பார்வையில நல்லவன் ஒருவரும் இல்லை. எல்லாரும் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்கள். நாம எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன ஒரு காரணம் பண்ணதான் இவனுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. சொல்றீங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? நம்ம கிட்ட கல்லு தான் அது. நம்ம கையில கல் என்ன பண்றோம், இருக பிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். நாமளும் பாவிதான், நாமளும் தேவனுடைய கிருபையால ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாவத்துல சின்ன பாவம் இல்ல, பெரிய பாவம் இல்ல. நாம அவனை பிரிச்சு வச்சிருக்கலாம். தேவனுடைய பார்வையிலே பாவம் என்பது மிக தீவிரமானது. அது சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய பார்வையில பாவம் தான். பாவத்துல சின்ன பாவியாய்மை கிடையாது. நம்ம பார்வையில சின்ன பாவி பெரிய பாவி. அல்லேலூயா. பாருங்க, நேசன் ஐயா நினைவு நாளுக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, இவனா அவர் ஊழியத்துல அப்பதான் போய் சேர்றாரு. நேசன் ஐயா சேர்றாரு. இவனா வந்திருக்கிறான், இவன் பெரிய பாவியாச்சே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாராம். யாரு? நேசன் ஐயாவை அப்படி பார்த்தாராம். அப்படி பார்த்தவரு 40 வருடத்துல 30 பேரை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா தன்னை பாவி என்று உணர்ந்த நேசன் ஐயா தன்னை முழுவதும் தாழ்த்தி 7 சபைகளை கட்டினார். அல்லேலூயா. ஏராளமான பேரை குணமாக்கினார். பிசாசின் பிடியில இருந்து நிறைய பேரை இயேசுவினுடைய நாமத்தினால அவர் விடுதலை ஆக்கினார். ஏன் விடுதலை ஆக்கினாரு? ஏன் அந்த வல்லம் அவருக்கு கொடுக்கப்பட்டது? ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, அவர் தன்னை பாவி என்று உணர்ந்து தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புரவாகினார். அல்லேலூயா. இவனா அப்படின்னு கேட்டவர், அவருக்குள்ள என்ன இருக்குது, நான் சின்ன வயசுல நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் பெரிய பாவெல்லாம் நான் செய்யல, ஆகவே தேவன் தேவன் அவர் தன்னை பாவி என்று உணரல. அல்லேலூயா. அவரு பாவின்னு தன்னை உணரல. அப்ப தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல, தன்னை தாழ்த்த முடியல. தன்னை தாழ்த்த முடியாததுனால என்ன பண்ண முடியல, அவர்கிட்ட கிருபையை பெற முடியல. கல்லு கையில வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, விசுவாசிங்க மேல எறிகிறாரு. கல்லுகளை விசுவாசிங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு நீ பாவி நீ பாவி நீ பாவின்னு குற்றப்படுத்தி
ஒருவரையும் ரட்சிக்கப்பட முடியாதபடி, தேவனுடைய கிருபையிலிருந்து ரட்சிக்கப்பட முடியாதபடி ஜனங்களை யாரு எந்த சபையை என்ன பண்ண முடியல, கூட்டி சேர்க்க முடியல. அல்லேலூயா. புரியுதா? அப்ப அவர்கிட்ட என்ன இல்ல? இரக்கம் இல்ல. நான் பரிசுத்தமா, நீ பாவி. அந்த இரக்கம் இல்லாததுனால சபையில பெருக்கம் இல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கணும், தேவன் கிருபையை வெளிப்படுத்துகிறவர் அவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலே அவர் என்ன, நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார். அவரிடத்திலிருந்து தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லு நம்ம கையில வச்சிருக்கிறோம். அப்ப இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு சிறியோர் முதல் பெரியோர் வரை என்ன பண்றாங்களா, திரும்பி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஊழியத்தை செய்வது, தேவனுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவது, ஜனங்களுக்கு போதிப்பது என்பது மனப்பாடத்தினால் அல்ல, அறிவினாலே அல்ல, தேவ ஆவியானவருடைய வல்லமையினாலே நிறைந்து, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிறையும் பொழுதுதான் நீ நம்ம சொல்லும் பொழுது சொல்றாரு, என்ன சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லும் பொழுது படிப்பறிவில் இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றதுனால அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான வல்லமை எனக்குள்ள இருந்து நான் தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபையில வாழ்ந்து நான் என்னை முதல்ல தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்று நான் சொல்லும் பொழுதுதான் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு கல்லை கீழே போட முடியும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் சபையை நடத்திடுவேங்க. ஒரு அம்மா சொல்லுது, அவரு சபையை நடத்திடுவாரு, கல்யாணம் பண்ணிடுவாரு, சாவு அடக்கம் பண்ணிடுவாரு, சடங்கு நடத்திடுவாரு, சபையில திருமணத்தை நடத்திடுவாரு, சபையில ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாம் அவரு கரெக்டா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு பிரசங்கம் பண்ண தானே தெரியும். அதனால நீ தகுதி இல்லை, அவரு தான் தகுதி. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரால் ஆகும். அல்லேலூயா. ஒரு மனிதன் எழுந்து நின்று தேவனுடைய கிருபையில தன்னை பாவி என்று உணர்ந்து அவரிடத்தில் தன்னை இயேசுவிடத்தில் அர்ப்பணித்து அவருடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஊழியம் பண்ணும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் விசுவாசிகள் இருதயத்தில் கிரியை செய்யும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே அவரின் வேதனை சொல்லுகிறது, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொல்லும் பொழுது அவர்கள் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு கல்ல வச்சு கல்ல இறுக பிடித்திருந்த கற்களை கீழே போட்டுட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அதான் ஊழியம். அவர் சொல்றாரு இல்லையா, ஆண்டவர்கிட்ட நல்ல போதகரேன்னு சொல்றான் ஒருத்தன். அவர் சொல்றார், என்னை நல்லவன் என்று நீ சொல்வானேன். அல்லேலூயா. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லைன்றார் அவர். அல்லேலூயா. அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ மனசாட்சியில ஊழியத்தில் நான் இல்ல, என் தேவன். அல்லேலூயா. யாரு? அவர். அவராலே. அல்லேலூயா. என்னால இல்ல, என்னால எல்லாம் முடியும் இல்ல, அவராலே. அல்லேலூயா. அதான் ஊழியத்துல நம்முடைய இருதயத்துல நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களுக்கு அவர்னா யார் ஞாபகம் வரணும்? அல்லேலூயா. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் நிரூபிக்கிறார். அந்த இடத்துல என்ன நிரூபிக்கிறாரு? முதல்ல அவர் அங்க அந்த சோதனையிலிருந்து அவர் வெளியில வருகிறார். அல்லேலூயா. மனுஷர்கள் சோதிக்கிறவர்கள், மனுஷர்கள் கையில கல்ல இருக்க பிடிச்சு யார் மேல எரியலாமோ என்று வார்த்தையினாலே காயப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள். நாம முதல்ல பாவி, நமக்கே தேவன் கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த கிருபை என்ன வேணும்? எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய வார்த்தையின் மூலமாக தேவனை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய அப்ப பாருங்க, இதுல பெரிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 5:12 சொல்லுகிறது, அவர் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும்.
தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை என்ன பண்றாரா? அபத்தமாக்கி போடுகிறார். அல்லேலூயா. நாம தேவனுடைய கிருபையில வாழ வேண்டும். நாம மற்றவர்களுக்கு மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து அசுத்தமான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, மற்றவர்களை குறித்து அவதூறு பரப்புறது, கலகம் பண்றது, பிரிவினைகளை உண்டு பண்றது, அவமானப்படுத்துகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை இல்லாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு, அல்லேலூயா, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம மேல பிரியமாயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே தந்திரக்காரருடைய கைகள் காரியங்களை நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அபத்தமாக்குகிற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, அசுத்தங்களுக்கு பாவ காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தேவனுக்கு பயந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அவர் தந்திரக்காரருடைய கைகள் காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை எல்லாம் அபத்தமாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நமக்கு என்னன்னா, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போ அந்த பெண், அவர் சொல்றாரு, அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி போ, நீ பாவம் செய்யாது. அல்லேலூயா. அவர் தண்டிக்க கூடியவர், அவர் மன்னிக்கிறார். அவர் ஹல்லேலூயா. மன்னிப்பது, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னம் உள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. நாமோ அவரால் இரக்கம் பெற்றுதான் இன்னைக்கு சபையில அவருடைய நாமத்தினாலே நாம கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து அந்த சதுசேயரும் அந்த பரிசேயரும் வேதத்திலிருந்து தானே எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. வேதத்திலிருந்து தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. மோசேயுடைய நியாய பிரமாணத்தை தான் சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன். அல்லேலூயா. நாம கூட உங்க வாழ்க்கையிலே சத்துரு உங்களை வஞ்சிக்க முடியாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு இரட்சகரா இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு மீட்பரா இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு மேய்ப்பரா இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு எஜமானனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த மனிதர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார். அவர்கள் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு சிறியோர் முதல் பெரியோர் வரை போனார்கள். சிறு பையன்ல இருந்து பெரியாள் வரைக்கும் போனார்கள், திரும்பி போனார்கள். அல்லேலூயா. ஆனா அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. அந்த சூழ்நிலையில அவர்கள் அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, கிறிஸ்துவனுடைய வல்லமை அந்த இடத்திலே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அதான் சுவிசேஷம் என்பது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாம சுவிசேஷம் பண்ண முடியாது, சுவிசேஷம் நடத்த கூடாது. ரெண்டாவது, இன்னொரு கார் பாத்தீங்கன்னா, அது கடின இருதயத்தினாலதான் அவங்க என்ன பண்றாங்க, கைகளில அவங்க கல்ல கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிய முடியல. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 46-47. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 46-47. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் போதும் பாருங்க. 46வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம்
10வது அதிகாரம் 46-47 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும், அதாவது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுனுடைய மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமினுடைய குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்கு கேள்விப்படுகிறான், ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்படுகிறான்? நசரனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. அல்லேலூயா. ஒரு விஷயம் அவன் காது, அவன் குருடன் இல்லையா? திமேயனுடைய குமாரன் பர்திமேயு ஒரு குருடன். அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டு இருக்கிற மனிதனாய் அவன் இருக்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அவனுக்கு இருக்கு. அது என்னன்னா, குருடன். அவனுடைய வாழ்க்கையிலே அவமானகரமான வாழ்க்கை, பிச்சை எடுத்து வாழ்ற வாழ்க்கையா இருக்கு அவனுடைய வாழ்க்கை. நான் அநேகம் தரம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீர் புஸ்தகம் கொள்ளாத அளவுக்கு அற்புதங்களை நடத்தினீர். எல்லாருடைய பேர்களும் எழுதவில்லை, ஒரு சில பேருடைய எழுதியிருக்கு. எவீரனுடைய மகள் எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான்னு பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நிறைய பேருடைய பேர் எழுதல. ஆனா ஏன் ஆண்டவர் இவனுடைய பேர் எழுதி வச்சிருக்கீங்க, இவனுடைய தகப்பனுடைய பேர் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் யோசிப்பேன், கேட்பேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆனா பதில் எனக்கு அவர் கொடுத்தார். சரி பாருங்க, இவன் இயேசு, இவன் குருடன், இவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் என்ன பண்றான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஒரு அது நல்ல உதாரணம் சொல்றேன். கேள்விப்படுறதுன்னா சாதாரணமான வார்த்தை கிடையாது. நான் வறுமையில் இருக்கும் பொழுது, சிறு பையனா இருக்கிறேன், எனக்கு வறுமை பிடிக்கல, பத்தாக்குறை பிடிக்கல, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நான் இப்படி வாழக்கூடாது, பெரிய ஆளா வசதியா வாழணும்னு சொல்லி தேவனை எனக்கு தெரியல. சிறு வயசுல எனக்கு தேவனை தெரியல. என்னுடைய முயற்சிகள்ல நான் ஈடுபடுறேன். அதுக்காக நான் என்னுடைய வறுமையை ஒழிப்பதற்கு, என்ன இருக்கு என்கிட்ட? வறுமை இருக்குது. அந்த வறுமையை ஒழிப்பதற்கு கார் ஓட்ட கத்துக்கணும், நல்ல சம்பளம் வரும். எலக்ட்ரீஷியன் வேலை கத்துக்கணும், நல்ல, எனக்கு எலக்ட்ரீஷியன் வேலை தெரியும். அல்லேலூயா. இப்ப எங்க வீட்டுல சின்ன சின்ன வேலை எல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்? நானே பார்த்துடுவேன். அது மாத்திரமல்ல, ஒரு சில வேலைகளை கற்றுக்கொள்ள பிரியமா இருந்தேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற வறுமைய நான் என்ன பண்ணணும்? ஒழிக்கணும். என் வாழ்க்கையில வறுமை இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாது. ஆகவே அந்த வறுமையை ஒழிப்பதற்கு, அந்த பற்றாக்குறையை ஒழிப்பதற்கு, என்கிட்ட இருந்த குறையை ஒழிப்பதற்கு நான் என்ன பண்றேன்? கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். எதையோ ஒன்று கற்றுக்கொண்டு நான் வசதியா வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். ஆனா இந்த குருடங்கிட்ட என்ன பற்றாக்குறை இருந்தது? பார்வை என்ற பற்றாக்குறை இருந்தது. அது பெரிய பற்றாக்குறை. அல்லேலூயா. அது பெரிய ஒரு, அவனுடைய வாழ்க்கையில பெரிய அவமானம், பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. அப்போ அவன் அதை ஒழிக்கணும்ன்ற அவனுடைய இருதயத்துல இருக்கு. அந்த இருதயத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு ஒண்ணு தெரியுது, இயேசு, நசரனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவனுடைய ஒரு வார்த்தை யூஸ் பண்றான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அல்லேலூயா. பரிசேயர்களுக்கு தெரியல, தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு நீதி உள்ள கிளை எழும்புன்னு பரிசேயர்களுக்கு தெரியல, சதுசேயர்களுக்கு தெரியல, கமாலியல் ஆசாரிய தலைவர்களுக்கு தெரியல, லேவியர்களுக்கு தெரியல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மொத்தமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தாவீதின் குமாரன் என்று தெரியல.
இந்த குருடனுக்கு தெரியுது. அது எப்படி தெரியுது பாருங்க. தாவீதுனுடைய குமாரன் ஏன் அவன் கூப்பிடுறான் பாருங்க. தாவீது தேவனுடைய தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு எந்த விதமான தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதபடி தேவனுக்கு பயந்து கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னுடைய கர்த்தர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவன் கோலியாத்தை வீழ்த்துகிறான். 16 வருடம் சவுலுக்கு பயந்து காட்டிலையும் மேட்டிலையும் ஒளிஞ்சு வாழ்கிறான். ஒரு கட்டத்தில் தாவீது ராஜாவாக மாறி போய் விடுகிறான். ராஜாவாக மாறினதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஓய்வே கிடையாது. ஓய்வு இல்லாம போர் செய்கிறான். என்ன போர் செய்கிறான்? இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி இருக்கிற எல்லா தேசங்களையும் அவன் என்ன பண்றான்? அடக்குகிறான். அல்லேலூயா. அடக்குறான். ஏன் அடக்குறான்? சத்துருக்கள் அவர்கள் எல்லாம் இஸ்ரவேலினுடைய அந்த ஜனங்களுக்கு சத்துருவா இருக்கிற அந்த சத்துருக்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தான். எழுதி இருக்குது. அல்லேலூயா. நீங்க போய் படிங்க, 1 சாமுவேல நீங்க படிங்க. அவன் போரிட்டு அவன் ஜெயம் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரவேல் தேசத்துல மிகுந்த சமாதானமா சௌகரியமா ஆசீர்வாதமா இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த பர்திமேயு என்ன கேள்விப்படுகிறான் பாருங்க. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இதுதான் ஆவிக்குரிய கண்கள் வேண்டும் நமக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும்னு நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கவே மாட்டேன். அவர் பிரசங்கியார். அவரு அல்லேலூயா. சொந்தமா விமானம் வச்சிருக்கிறாரு. அவர் ஒண்ணுதான் சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரா? அவர் என் கர்த்தர். அல்லேலூயா. அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நான் கூட சொல்லி கொடுத்திருக்கிறேன், அடிக்கடி சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அப்போ எதுவுமே அவர் அப்படி கேட்க மாட்டாராம். அப்ப அவருக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தர் அவ்வளவு பெரியவர். கர்த்தர் யாரு? அவ்வளவு பெரியவர். நான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. எனக்கு குறைவு என்பதே இருக்காது. அப்போ இவன் யோசிக்கிறான், தாவீதின் குமாரனே அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்ன? இது ஆவிக்குரிய பார்வை. இவன் யோசிக்கிறோம். நீங்க கேள்விப்பட்டு நீங்கள் தியானிக்க வேண்டியவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கர்த்தரை குறித்து, இந்த இயேசுவை குறித்து நீங்க சாதாரணமாவே நீங்க என்ன பண்ணக்கூடாது? உங்க சிந்தனையில சாதாரணமாகவே இருக்கக்கூடாது. அவரே சொல்றாரு இல்லையா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வ அதிகாரம் உடையவர், சகல அதிகாரம் உடையவர். நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா கொந்தளிப்பு, போராட்டங்கள், பிரச்சனைகள், கசப்பு எல்லாவற்றையும் அவர் நீக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. எல்லா குறைவுகளை நீக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். அப்போ அவனுடைய சிந்தனையில என்ன இருக்குது? இந்த தாவீது தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானத்தை கொண்டு வந்தவன். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இருக்கிறா. அவளுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போய்விட்டதாம். எல்லா டாக்டர் என்ன பண்றாங்க? நான் சுகமாக்குறேன், நான் சுகமாக்குறேன், நான் சுகமாக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்து ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான். அல்லேலூயா. சுகமும் ஆகல, சொத்தும் போச்சு. அல்லேலூயா. ஆஸ்தி அழிஞ்சிச்சு, பணம் அழிஞ்சிச்சு, சுகமாகல, அதிகமாயிடுச்சு. அப்போ அது சமாதானமா? அந்த குடும்பத்துல சமாதானமா? சமாதானம் இல்ல. அது பெரிய போராட்டம், ஒரு பெரிய அழிவு. அந்த அழிவை ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டி அவர் சுகமாக்கி கொண்டாள். அல்லேலூயா. அப்ப சமாதானம், ஒரு குடும்பத்திலே சமாதானம் வேண்டும். பிசாசுடைய கிரியை இருந்ததுன்னா, பிசாசு பிடிச்சிருந்ததுன்னா
இல்ல தரித்திரம் இருந்ததுன்னா, இல்ல வியாதி இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்குதா? சமாதானம் இல்ல, உள்ளம் கலங்குகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிறார். இது அவன் கேள்விப்படுகிறான். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் இருந்தா போதும். அல்லேலூயா. என்ன இருந்தா போதும்? பணம் இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன்றாங்க. கண்டிப்பா இருக்க முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91ல, பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். அப்ப இதெல்லாம் இருக்குது இந்த உலகத்துல. அல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன இருக்குது? இதெல்லாம் இருக்குது. பகலில் பறக்கும் அம்பு இருக்கு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு இருக்கு, மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரம் இருக்கு, சிந்தனையை சீர்குலைக்கிற பிசாசு இருக்கிறான். அல்லேலூயா. இவைகளெல்லாம் சமாதான குறைச்சலை கொண்டு வரக்கூடியவைகள். இவைகளெல்லாம் சிந்தனையை சீர்குலைக்கிற சத்துரு. உன் சிந்தனை சீராக இருக்க வேண்டும் என்றால் உன்னை சிருஷ்டித்த கர்த்தாவோடு உனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும், ஒரு உறவு இருக்க வேண்டும், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்போ அந்த குறைவை எல்லாம் நீக்குகிறது யாரு? இயேசு கிறிஸ்து. என்ன கேள்விப்படுறான்? நான் என் வாழ்க்கையில இருக்கிற வறுமையை ஒழிக்கணும்னு நினைச்சேன், கர்த்தர் அதிகமா எனக்கு தெரியல. அப்போ கிறிஸ்தவனா பிறந்து கிறிஸ்துவ அறியாம தான் வாழ்ந்து வந்தேன். ஒரு பிரசங்கத்தின் மூலமாக தான், ஒரு பரிசுத்தவானுடைய பிரசங்கத்தின் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட ஆரம்பிச்சேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எஜமானனா இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அவர் என்னுடைய வாழ்க்கையில இருந்தார். என்னுடைய வாழ்க்கையில இருந்த பாவ காரியங்கள் நீங்கி போயிட்டு. அல்லேலூயா. அது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதுனால என்னுடைய வாழ்க்கையில பாவ வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை மாறி போனது. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு இந்த திமேனுடைய குமாரன் பர்திமேயு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குருடு போக வேண்டும் என்று அவன் சிந்திக்கிறான். எப்படி சிந்திக்கிறான்? அது ஆவிக்குரிய சிந்தை. அல்லேலூயா. பரிசேயருக்கு தெரியல, சதுசேயருக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. இவர் தாவீதின் குமாரன்னா எப்படி தாவீது அந்த தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தானோ அது போல இவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைவை நீக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இவர் தாவீதின் குமாரனா தான் இவர் இருக்கணும். அல்லேலூயா. இவர் ஆவிக்குரிய விஷயத்துல யாராலும் நடத்தக்கூடாத காரியங்களை நடத்தி காண்பிக்கவராயிருக்கிறார். மரித்தவனை உயிரோடு எழுப்புறார், கூனியை நிமிரச் செய்றார், பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாகிறார், 38 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கிறவ படுக்கை எடுத்துக்கொண்டு போறார், குருடர்கள் பார்வையடையார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள். இதையெல்லாம் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தாவீதின் குமாரன், தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஈசாயினுடைய அடி வேரிலிருந்து ஒரு துளிர் எழும்பிச்சு. அல்லேலூயா. எழும்பிச்சு. அதை அவன் புரிஞ்சு கொள்கிறான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் புரிந்து கொள்கிறான். ஆவிக்குரிய, ஏன்னா அவனுடைய தேவை அவ்வளவு பெருசு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அவமானத்தால நிறைந்திருந்த வாழ்க்கையா இருந்தது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது, அவமானத்தால நிறைந்திருந்தது, பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, உள்ள தெரிஞ்சு போச்சு, இவர் நசரேயனாகிய இயேசு ஒரு சாதாரண ஆள் இல்ல, இவர் தாவீதின் குமாரன். அவன் சொல்றான் உடனே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். அல்லேலூயா. இறங்கும். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். உடனே நின்னுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. சீசர்கள் அதட்டுகிறார்கள், பேசாம இருன்றாங்க. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானாம். அல்லேலூயா. நீங்க போய் படிச்சு பாருங்க. அதுக்கு 48வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. சீசர்கள் சொல்லலாம், உனக்கெல்லாம் கிடைக்குமா? நீ லேட்டா வர்ற சபைக்கு உனக்கு ஆசீர்வாதமே இல்லை. இது ஆசீர்வாதம் இல்ல, சாபம். யாரு? ஆசாரியனுடைய வேலை. ஒரு ஆசாரியன் சொல்றான், நீ லேட்டா வந்துட்டியா, உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நான் வந்தவன நீ எழுந்திருச்சு நிக்கலையா, உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஊழிய அழகு அப்படி போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆனா அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று
அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கிடைக்காம இருக்குதா? இல்ல கிடைக்காதுன்னு சொல்றாங்களா? இல்ல நீ ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்களா? நான் சொல்றேன், முன்னிலும் இந்த தாவீதின் குமாரனை அதிகமாய் கூப்பிடுங்கள். அல்லேலூயா. முன்னிலும் உரத்த சத்தமாய் நீங்கள் கூப்பிடுங்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டா. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, அவர் சொல்றாரு, நீதி உள்ள ஒரு கிளை எழும்பும். நீதி உள்ள ஒரு கிளை எழும்பும். அந்த கிளை அவர் என்ன சொல்றாரு, ஜீவனை பெறவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் பரிபூரணம் தான் அவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணம் தான். அவர் ஒரு கண்ணா தரன்னு சொன்னாரு. அவர் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. அவர் கேட்கிறார் பாருங்க, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பிச்சை எடுத்தே பழகிட்டு இருந்தவன் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கலாம். அல்லேலூயா. என்ன கேட்கலாம்? பிச்சை எடுத்தே பழகிட்டு இருந்தவன் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கலாம், இல்ல 1,00,000 கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா அவன் கேட்டான், நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஏன் பார்வை அடைய வேண்டும்? ஏன் பார்வை அடைய வேண்டும்? நஸ்ரனாக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஏன் அவன் கேட்டான்? ஏன் அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் அவனுடைய தகப்பனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது? இப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற அந்த தாவீதின் குமாரனாக தேவ குமாரனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை காண வேண்டும் என்று எனக்கு பார்வை வேண்டும் என்றான். அல்லேலூயா. அந்த பார்வை தான் நமக்கு வேண்டும். இது சாதாரணமான காரியம் கிடையாது. ஏன் ஒருத்தன் பேர் எழுதப்பட்டிருக்கு? ஏன் ஒருத்தனுடைய தகப்பனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு? ஏன் அவனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு? அவன் கூடனா இருக்கிறான். அவன் கூடனா இருக்கிறவன் பேர் எதுக்கு எழுதப்பட வேண்டும்? அவன் சொல்றான், தாவீதின் குமாரன் என்று சொன்னாக்க அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இப்படி நன்மை செய்கிறவரை நான் பார்க்கும்படி அவரை பார்க்கக்கூடிய கண்கள் எனக்கு வேண்டும். அவர் நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய பார்வை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே அன்றி சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அறிவிக்கலாம், அறிவை கொண்டு அறிவிக்கலாம், படிப்பறிவை கொண்டு அறிவிக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி நீ அறிவிக்கும் பொழுது அங்க ஒண்ணு கிரியை இருக்காது. அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே உண்டாக்கப்பட்ட சபை தான் இந்த சபை. அந்த சபையினுடைய பீடத்துல போயிட்டு சாதாரணமா யாரும் நிக்க முடியாது. அல்லேலூயா. நிக்க முடியாது, நிக்கவும் கூடாது. கர்த்தர் அதற்கு காரியங்களை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், உலகத்துல ஞானிகள் என்று சொல்லலாம், ஆனா அந்த ஞானியுடைய ஞானத்தை அளித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாரா? அல்லேலூயா. உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதீங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இருந்தவர் விடுதலைக்குள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவரால் நிறைவேற்ற முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஒருவன் இயேசுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவன் ஞானம் உள்ளவனா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு, உலகத்தை அப்படியே பார்த்துட்டு, நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு ஒண்ணு நடக்கலையே, எனக்கு ஒண்ணு வாய்க்கலையே. இல்ல, நான் சொல்றேன், உன் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். முடிவு பரியந்த பாரு. அவன் ஆலயத்துல சொல்றான், ஒருத்தர் வசனம் சொல்லுது, சங்கீதம் 37:37 சொல்லுது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா.
உத்தமன் யாரு? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எப்படி ஆரம்பிக்கும்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசும், நான் பேச முடியாது. அல்லேலூயா. நீர் பேசும், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசும். அல்லேலூயா. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்ப நம்ம உலகத்துல பாக்குறோம், ஒரு பொல்லாதவனா இருக்கிறான், அவன் செழிப்பா இருக்கிறான். உடனே நமக்கு என்ன வருது? நம்ம மேலே சந்தேகம் வருது, நம்ம கர்த்தர் மேலே சந்தேகம் வருது. ஆனா வேதம் சொல்லுது, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. பணக்காரனை பார்க்காத, காரிய சித்தி உள்ளவனை பார்க்காத, ஐஸ்வர்யவனை பார்க்காத, உத்தமனை பார்த்து. அல்லேலூயா. உத்தமனை நோக்கி செம்மையா நடக்கிறவனை பார்த்திரு, அவனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் வேணுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதான் நமக்கு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு குருடனுக்கு தெரிஞ்சது ரட்சிப்பு யாரால வருது? கர்த்தரால வரும். அல்லேலூயா. கர்த்தரால தான் வரும் ரட்சிப்பு. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சது. கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதது, கண்ணு தெரியாதவனுக்கு தெரிஞ்சது. அந்த பாவியான ஸ்திரீக்கு தெரிஞ்சது, அவன் மனம் திரும்பினான். அல்லேலூயா. அதனால நமக்கு தேவை என்ன? அவருடைய கிருபை. அல்லேலூயா. அவர் தேவகுமாரன், இயேசு தேவகுமாரன். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த தேவனை ஆராதிக்கிற நாம இந்த வருஷத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய மாம்சம் பல விதத்தை கேட்கும், பல காரியங்களை கேட்கும். ஆனா அது தேவனுக்கு பிரியம் இல்லாததா இருக்கும். ஆகவே தேவனுக்கு பயந்து அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழும்போது பாவத்துக்கு நோ சொல்றோம், அவருடைய வார்த்தைக்கு எஸ் சொல்றோம். அவர் எஸ் சொல்லும் பொழுது தந்திரக்காரருடைய உபாயங்கள் செயல்பட முடியாதபடிக்கு அவைகளை அபத்தமாக்குறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு தான், அவங்களுக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். யாருக்கு? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. அவர் என்ன நமக்கு யாரு? அவர்னா நமக்கு யாரு? இயேசு. அல்லேலூயா. அவராலே, அவர் மாத்திரமே போதுமானதுக்கும் அதிகமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா? பரிசுத்தமா வாழ போற, நீதியா வாழ போற, அவதூறு பண்றது, கலகம் பண்றது, பிரிவினைகளை பண்றது, விரல் நீட்டுறது, கல்லுல கல்லெறிறது, இதெல்லாம் இல்லாம நான் கர்த்தருக்கு பயந்து வாழ போறேன் முடிவு எடுத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். அல்லேலூயா.